Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. சர்வதேச கிரிக்கெட்டில் சிறப்பாக ரன் குவிக்கும் வீரர்களின் பேட் குறித்த சர்ச்சை எப்போதேனும் எழுவதுண்டு. ஆனால் நடப்பு தொடரில் பேட் குறித்து எழுந்த சர்ச்சையால் இப்போது நடுவர்கள் மட்டையின் அளவை சோதித்து வருகிறார்கள். சர்வதேச கிரிக்கெட்டில் பேட் குறித்த சர்ச்சைகள் இன்று நேற்று எழுந்த விஷயம் அல்ல. நூற்றாண்டை கடந்த பிரச்சனை எது? 1771 இங்கிலாந்தில் நடைபெற்ற போட்டியில் தாமஸ் பிரெட் என்ற வீரர் பயன்படுத்திய துடுப்பு சைஸ் பேட்டிலிருந்து தொடங்கியது இந்த சர்ச்சை. அந்த பேட்டை பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என எதிரணி வீரர்கள் கண்ணீர் விட்டு அழுத கதையெல்லாம் நடந்திருக்கிறது. 1979 டெனிஸ் லில்லி பயன்படுத்திய அலுமினியம் பேட், 2006 ரிக்கி பாண்டிங் பயன்படுத்திய கார்பன் கிராஃபைட் பேட், 2010 IPL தொடரில் CSK வீரர் மேத்யூ ஹைடன் பயன்படுத்திய மங்கூஸ் மட்டை, 2016 பிக் பேஷ் கிரிக்கெட் தொடரில் ஆந்திரே ரசல் பயன்படுத்திய கருமட்டை என நீள்கிறது இந்த விவகாரம். நடப்பு IPL தொடரில் கனரக மட்டைகளை பயன்படுத்தி பேட்ஸ்மேன்கள் விளாசி தள்ளுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. நடப்பு தொடரிலேயே 500 சிக்சர்களுக்கு மேல் பறந்திருக்கிறது. இதில் லக்னோ வீரர் நிக்கோலஸ் பூரன் மட்டும் 31 சிக்சர்களை விளாசி தள்ளியிருக்கிறார். இதற்கு காரணம் ICC நிர்ணயித்த வரையறையை தாண்டி தயாரிக்கப்பட்ட மட்டைகள் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சரி, சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் கிரிக்கெட் மட்டைகளுக்கு என்ன வரம்பு நிர்ணயித்திருக்கிறது? ICC குறிப்பிட்ட பரிமாணத்தின்படி மட்டையின் ஒரு விளிம்புக்கும் மறு விளிம்புக்கும் இடைப்பட்ட தூரம் 4.25 இன்ச்சுகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதாவது 10.79 சென்டிமீட்டர்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். மட்டையின் மத்தியில் உள்ள கனத்த பாகம் 6.7 சென்டிமீட்டர் அளவுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். மட்டையின் விளிம்பின் அகலம் அதிகபட்சமாக 4 சென்டிமீட்டர் வரை இருக்கலாம். மட்டையின் நீளம் கைப்பிடி தொடங்கி அடிப்பகுதி வரை 38 இன்ச்சுகளுக்கு, அதாவது 96.4 சென்டிமீட்டர் நீளத்துக்கு மேல் இருக்கக்கூடாது. இந்நிலையில்தான் நடப்பு IPL தொடரில் சந்தேகத்தின் பேரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீரர் ஷிம்ரான் ஹெட்மயர், பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி வீரர் பில் சால்ட், மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர் ஹர்திக் பாண்டியா ஆகியோரின் மட்டைகளை நடுவர்கள் பரிசோதனை செய்தனர். 3 பேரின் மட்டைகளும் ICC விதிமுறைகளுக்கு உட்பட்ட அளவிலேயே இருந்தன. ஆனாலும் BCCI இந்த பிரச்சனையை எளிதில் கடப்பதாக இல்லை. ஆக நடுவர்களின் சுங்கச்சாவடி நடவடிக்கைகளை மைதானத்தில் அவ்வப்போது காண நேரிடலாம். Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai.